நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை ரீமல் புயல் சிறப்பு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 26 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. தலைப்பு செய்தி: ரீமல் புயல் கொல்கத்தாவை கண்ணாக கொண்டு அமைய இருக்கிறது. கொல்கத்தாவிற்கு 125 கிலோமீட்டர் வரைக்கும் கூட 120க்கு குறையாத வேகம் கொண்ட காற்றுடன் அதீத கனமழை பொழிவு கொல்கத்தாவிற்கு கொடுக்க போகிறது. மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் முழுவதுமே அதீத கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மழை. இன்று மாலை முதல் கடுங்காற்றுடன் கனமழை பொழிவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் தொடங்கி நாளை அதிகாலையில் அஸ்ஸாம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. விரிவான வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் தற்பொழுது கரை கடக்கும் இடமாகிய மேற்கு வங்க மாநிலத்தின் சுந்தரவன காட்டு பகுதி, சதுப்பு நில பகுதி கரையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் மதியம் 2 மணிக்கு நிலை கொண்டிருந்தது. அது இப்பொழுது 75 கிலோமீட்டர் தொலைவிற்கு நகர்ந்து வந்திருக்கிறது. கொல்கத்தாவிற்கு 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொல்கத்தாவை மையமாக வைத்து கடந்து கொல்கத்தாவிற்கு வடக்கு புறம் சென்றதும் வடக்கு நோக்கி, அதாவது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்வது, பிறகு வடக்கு நோக்கியும் பிறகு கிழக்கு நோக்கியும் திசை மாறி அஸ்ஸாம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நாளை நகர்ந்து செல்லும். இதனால அந்த புயல் பாதிக்கக்கூடிய இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு புயல் எப்பொழுதுமே காற்று இருக்கும், விட்டு விட்டு வீசும் காற்று அதிகமாக இருக்கும். அப்படித்தான் இருக்கும் எப்பொழுதும். வழக்கமாக காற்று இருக்கும். அதாவது உதாரணத்திற்கு ஒரு 90 கிலோமீட்டர் காற்று இருக்குன்னா விட்டு விட்டு வீசும் காற்று தான் 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்குன்னா 135 கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும். ஆனால் இந்த புயலோட குணாதிசயம் என்னன்னா, தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். ஆக விட்டு விட்டு வீசும் காற்று பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில், அதாவது வங்கதேசத்து எல்லை பகுதிகளில் இருக்கும். அதிகமாக இருந்தாலும் சாதாரணமாக கண்டினியூவாக வீசுகிற காற்றே 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். விட்டு விட்டு வீசும் காற்று 135 இருக்கும். ஆக கொல்கத்தாவிற்கு 120 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பொழிவு 50 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கொல்கத்தாவில் பொழிவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 50 75 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. கொல்கத்தாவோ அந்த மாநிலத்தின் பிற பகுதிகளிலேயோ இந்த மழை பொழிவு ஆங்காங்கே அமையும். கொல்கத்தாவிற்கும் அதீத கனமழை பொழிவு இருக்கிறது. இந்நேரம் தொடங்கி இருக்கும் மழை. இந்த நிகழ்வு நாளை செயலிழந்த பிறகு தமிழ்நாட்டில் சற்று வெப்பம் உயரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு நேற்றைக்கு நாம் சென்னை உள்ளிட்ட வடகடலோர சற்றே நினைவுபடுத்தி பார்க்கணும். 25ஆம் தேதி இந்த புயல் விலகி செல்லும் பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொன்னோம். நேற்றைக்கு தான் 25ஆம் தேதி. நேற்றைக்கு எங்கெல்லாம் மழை பொழிந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கூடித்துறை 5 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ARG 3 சென்டிமீட்டர்,
சென்னை மண்டலம் 6 கொளத்தூர் மற்றும் மண்டலம் 6 டிவிகே நகர், மண்டலம் 8 மலர் காலனி சென்னை தலா 2 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை மற்றும் சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி அடையாமடை, சென்னை பெரம்பூர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், சென்னை ராயபுரம், சென்னை மாதவரம், சென்னை அண்ணா நகர் இதெல்லாம் 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆக வட சென்னை நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. நேற்றைக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு சென்னையில் வட சென்னையில் கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்பொழுது இந்த புயலானது விலகி செல்கிற காரணத்தினால வலுவான நிகழ்வு ஏதும் கீழடுக்கிலே இல்லை, மேலடுக்கில் இருக்கிறது. இந்த மேலடுக்கில் இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் வழியாக ஒரு கட்டுப்படுத்தி வழிநடத்தும் அமைப்பாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கொல்கத்தாவில் இருக்கிற புயலுக்கு பாகிஸ்தான் காத்து நேரடியாகவே டெல்லி வழியா, அலகாபாத் வழியா, பீகார் பாட்னா வழியா அது போகலாம். இல்லைன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கூட போகலாம். ஆனால் கேரளா கரையோரத்திற்கு மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி, அரபிக்கடல் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி, தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேலெடுக்கல. ஆக நீண்ட ஒரு இணைப்பு சுழற்சியை கொண்ட மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை வெப்பமடைய செய்து நீராவியை தமிழ்நாட்டின் வழியாக கொண்டு வந்து வங்கக்கடலில் இறக்கும் பொழுதுதான் நேற்றைக்கு கிழக்கு காற்றை சந்தித்து மழை பொழிவை கொடுத்தது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை வருவதற்கு முன்பு சென்னைக்கு வடக்கே வட சென்னை அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்வதற்கு முன்பு ஒரு காற்று கிழக்கிலிருந்து வீசியிருக்கும். ஆக கிழக்கிலிருந்து வந்த வீசிய காற்று வட மேற்கிலிருந்து வந்த அந்த வெப்பத்தை லேசாக்கி மேலெடுந்ததை திடீரென்று குளிர்வித்து ஒரு கருமேகம் திரண்டு திடீரென்று ஒரு மழை பொழிவை மாலையில் ஒரு 5:45 6 மணி 6:30 மணிக்கு 7 மணி வரைக்கும் கொடுத்து விலகி இருக்கும். அதே போல புதுச்சேரி மற்றும் மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பொழிந்திருக்கும். இப்படிப்பட்ட மழை பொழிவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படின்னா அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் படும் பொழுது அங்கே மழை பொழிவை ஏற்படுத்தியது. இதுதான் காரணம். இந்த நிகழ்வு விலகுகிற காரணத்தினால இந்த ஈர்ப்பு என்பது இனிமேல் தமிழ்நாட்டின் ஊடாக இருக்காது. ஆக செயலிழந்து போச்சுன்னா அதுக்கு இருக்கிற சக்தி இருக்காது. அதனால என்ன ஆகும்னா தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி ஒரு வெப்பசலன இடிமழை பொழிவிற்கு சாதகமாக இருக்கும், வெப்பத்தை உயர்த்தும். மேலடுக்கு சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு பெருசாக வெப்பத்தை உயர்த்திடாது. கேரளாவிற்கு சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும், லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் 2 நாளைக்கு. தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் இந்த புயல் தென்மேற்கு காற்றை லேசாக ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பாக வளிமண்டல சுழற்சியாக இருக்கிற காரணத்தோட லேசான ஒரு காற்று வடக்கு கிழக்கு நோக்கி போகிறதுனால அங்கே சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளாம் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி, திருவள்ளூர் அந்த இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு வடகிழக்கு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள், இங்கே மீனம்பாக்கம் உட்பட வெப்பம் சற்று உயர்ந்து 100 டிகிரியை தாண்டி வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் மதியம் 2:30 மணிக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரிக்கிலிருந்து 105 கூட எட்டலாம். ஒரு நாள் 106 கூட எட்டலாம். பெரிய இந்த பரப்புக்குள்ள மட்டும்தான், மித்த இடங்களில் உயராது. விழுப்புரம் கள்ளக்குறிச்சியெல்லாம் உயராது. அதற்கு வடக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேணால் 98 டிகிரியில் இருக்கலாம். கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலான ஒரு அசௌகரியத்தை கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா வழக்கமாக இருந்த குழுக்குழுன்னு இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது திடீரென்று கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறக்கும் பொழுது ஒளி உங்களுக்கு ஒரு கண் கூசுவது போல அப்படிப்பட்ட ஒரு வெயிலை கொடுக்கலாமே தவிர 100 டிகிரிக்குள்ளதான் மித்த மாவட்டங்களில் இருக்கும். திருவண்ணாமலை வடக்கு, செங்கல்பட்டு உள்பகுதி, காஞ்சிபுரம், திருவள்ளூரோட மேற்கு பகுதி, சென்னையோட
தாம்பரத்துக்கு மேற்கே மீனம்பாக்கத்திலிருந்து உள்ள பகுதிகள், மீனம்பாக்கம் கண்டிப்பாக இருக்கும். எதுக்கு மீனம்பாக்கம்னு சொல்கிறேன்னா, அங்கே மரங்கள் இல்லை, விமான நிலையம் என்பதனால மரங்கள் நட முடியாது. அதனால அங்கே திறந்த வெளி, பொட்டல் வெளி இருக்கிற காரணத்தினால வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ரன்வே சூடை திருப்பி அனுப்புகிறது, வெயிலை பிரதிபலிக்கிறது, சூடு தெரிகிறது. இதனால் அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிலேருந்து மேற்கே திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட பகுதி மட்டும் ஆந்திராவில் திருப்பதி கொஞ்சம் இதை விட கூடுதலாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வடகடலோரத்தில் வட உள் மாவட்டங்களில் கடலோரத்திற்கு உள்ளே கிழக்கு காற்று வந்து கொஞ்சம் வெப்பத்தை தணிச்சிடும், கடலோர காற்று இது இருக்கும். இப்படி தான் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 31ஆம் தேதிக்கு பிறகு வெப்பசலன இடிமழை பொழிவு தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது 31ஆம் தேதி. 1ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு மேலும் அதிகரிக்க இருக்கிறது. அது தொடர்பான அறிக்கை இதோ அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில் தனியாக ஒரு அறிக்கையாக. நன்றி.